பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் இப்படியை வாசிக்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்களுக்கு இன்னும் இரக்கம் கொடுக்கப்படும் என்று தான் வேதம் சொல்கிறது. பாருங்கள், இந்த பூமியிலே நீங்கள் இரக்க குணம் உள்ளவர்களாக இருந்தால் அது தேவனுடைய குணம். தேவனுடைய குணம் இறங்கி போய் ஏழைகளுக்கு உதவி செய்வது, இல்லாதவர்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வது, இறங்கி போய் படிக்காத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது இலவசமாக, இறங்கி போய் நிறைய பிள்ளைகளுக்கு நம்பியான காரியங்களை கற்றுக் கொடுப்பது, இறங்கி போய் விசாரிக்கிறது, இவைகளெல்லாம் இரக்கம். வழியில் போகிறோம், ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்கிறாங்க, ஐயோ பாவம்னு சொல்லிட்டு இரக்கம்தான் காட்டிட்டு போகக்கூடாது. இறங்கி போய் நம்முடைய வாகனத்தில் இருந்தோ அல்லது இதில் இருந்தோ இறங்கி போய் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். முதல் உதவி இரக்கம் என்பது அதுதான். நம்முடைய உள்ளத்தில் ஐயோ பாவம் என்று சொல்வதில் பிரயோஜனமே கிடையாது. அதை உங்களுடைய செயலிலே நீங்கள் காட்ட வேண்டும். பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னும் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் பூமியிலே வாழ்வு. ஸோ நன்மை செய்கிறவர்கள் இன்னும் நன்மை செய்யட்டும் என்பது போல இரக்கமாக இருக்கிறவர்கள் இன்னும் இரக்கம் காண்பிக்கட்டும் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பாக்கியவானாய் பாக்கியவதியாய் வாழ்வதற்கு அதுதான் ஒரு மேல்வரி சட்டம். ஆனால் நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செயல்களை நீங்கள் பாருங்கள். அந்த இரக்கம் நம்முடைய நடத்தையில் வருகிறதா? ஒரு கிறிஸ்துவ பண்பாய் இரக்கமாயிட்டு. அதைத்தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவருடைய வார்த்தையாக நான் எடுத்து உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறேன். சில நாட்களுக்கு முன்பாக அந்த மலை பிரசங்கத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 6 வசனங்களை நாம் வாசித்தோம், தியானித்தோம். 3, 4, 5, 6 என்றெல்லாம் நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இறங்கி கடன் கொடுப்பார்கள், இறங்கி உதவி செய்வார்கள், இறங்கி நன்மை செய்வார்கள், இறங்கி விசாரிப்பார்கள், இறங்கி அன்பு செய்வார்கள். அவர்கள் எல்லாம் என்னத்தை கொடுக்கிறார்களோ அதை திரும்பவும் பல மடங்கு பெற்றுக்கொள்வார்கள். இரக்கம் உள்ளவர்கள், இறங்கி கொடுக்கிறவர்கள், இரக்கம் காட்டுகிறவர்கள் இன்னும் அதிகமாக இரக்கம் பெறுவார்கள். இந்த பூமியிலே பாக்கியவனாய் பாக்கியவதியாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பாக்கியவனாய் பாக்கியவதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள், மேலும் இரக்கம் காட்டுகிற பிள்ளைகளாய் நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, நம்முடைய சத்தியத்திலே நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும்படி இந்த காலை வேளையில் நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் காண்பிக்கிற இரக்கம் பத்தாது, இன்னும் அதிகமாக இரக்கம் காண்பிக்கும்படியாய் முதலாவது எங்களை இரக்கம் உள்ளவர்களாய் நடத்தும். ரெண்டாவது, நாங்கள் இறங்கி போய் எங்களுடைய இரக்கத்தை அடுவரை மேலும் மேலும் அடுவரை கொடுக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாய் நாங்கள் உங்களுக்கு உயிருள்ள சாட்சிகளாய் வாழவும் இந்த பூமியிலே உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்படவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.